வணக்கம். குகை முருகனுடைய கோயிலுடைய சபதியார் ஐயாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இவங்க தான் இந்த கோயிலுடைய வேலைகளை எடுத்து செய்யறாங்க. நம்மளுடைய நேர்களுக்காக அவங்கள்ட்ட பேச போறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேரு? டிஎம் குமாருங்க. என்ன ஊருங்க ஐயா உங்களுக்கு? திருவையாறு. திருவையாறு. இந்த ஃபீல்ட்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 40 வருஷமா இருக்கேன். 40 வருஷமா. இப்போ ஐயாவோட கோயில் வேலைகள் எல்லாமே நீங்க தான் பாக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சரிங்கய்யா. இது இன்னும் எவ்வளவு நாட்கள்ல நமக்கு இந்த ஐயாவுடைய கோயில் தயாராகும்? ஒரு 5 மாசத்துல முடிஞ்சிருக்கு. 5 மாசத்துல. ஓகே. இன்னொரு 5 மாசத்துல நமக்கான முருகன் கோயில் நம்ம ஐயா இந்த கோயில்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஐயா இப்போ இந்த கோயிலுடைய இதெல்லாமே சிற்ப அமைப்புல தானே வரும்? சிற்ப முறைப்படி தான். ஆமாங்க. இப்போ இந்த கோயிலுடைய தனி விசேஷம், இப்போ ஒரு கோயில் நீங்க பாக்குறீங்க, கட்டுறீங்க, எத்தனையோ உங்க லைஃப்ல கட்டியிருப்பீங்க. இந்த முருகன் கோயில்ல ஏதாவது வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கு? இந்த முருகன் கோயில் என்னன்னு தனிமையில இருக்காரு, மலை மேல இருக்காரு. அது பழனி மாதிரி மேற்பார்த்து இருக்காரு. ஓ, ரொம்ப விசேஷம். அது பழனி மாதிரி இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை உருவத்துல இருக்கிற அந்த முருகன் நான் முத பார்த்து நான் ஒரு 40 வருஷம் வந்திருக்கேன். அப்பையில இருந்தே பாத்துருக்கேன். அந்த முருகன் குழந்தை வடிவில் இருக்காரு. ரொம்ப எல்லாருக்கும் யதார்த்தமான அருளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பாலதண்டாயுத பாணியா அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கோயில் கருங்கல்லால கட்டுறதுக்கான விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சிற்பாசிரியர் ஒரு தேவாரமே இருக்கு. புள்ளினால் வருடம் கோடி, புது மண்ணினால் 10 கோடி, துல்லிய செங்கலினால் 100 கோடி, கருங்கல்லினால் கட்டி வைத்தோர் கையிலை விட்டு வைகுந்தத்தை உண்டு அகல மாட்டார். புல்லால கோடி கட்டுறதுன்னு கோயில் கட்டுறதுன்னா அந்த ஆத்துல போய் இந்த அருகம்புல்ல போட்டு கோயில் கட்டுவாங்க. அதுக்கு 1 கோடி புண்ணியமா, மண்ணால கட்டினா 10 கோடி புண்ணியமா, செங்கலால கட்டினா 100 கோடி புண்ணியமா, கருங்கல்லால கட்டினா கையிலை விட்டு அகல மாட்டாருன்னா தேவர்களோட தேவரா போயிடுறாங்களாம். வைகுந்தத்துக்கு போனா அவங்க ஆழ்வாரால போயிடுறாங்களாம். அப்படி கோயில் திருப்பதியில மட்டும்தான் இந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த முறையில இந்த ஐயா இந்த செய்யக்கூடிய ஐயாவுக்கு அவளுடைய அவர் கிடைக்க போகுது, கையில தான் கிடைக்க போகுது. அவருக்கு 81 வயசு ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான். அவருக்கு தான் அந்த முருகன் அருளை கொடுத்துருக்காரு. அந்த இடத்தையும் கொடுத்து அவர் சொந்த இடம். ஆமா, இந்த மலையே இந்த ஊர்லயே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நினைக்கிறேன் மலையை. ஆமா ஆமா. இதுதான் கொடுத்து முருகன் ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த திருப்பணி கருங்கல்ல பண்றோங்க. இந்த திருப்பணி ராஜபுரம் 3 நிலை ராஜபுரம் பண்றாங்க. 3 நிலை ராஜகோபுரம் மிக அழகா இருக்கு. ஆமா, பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கவே ஒரு இந்த இடத்துக்குள்ள வந்தாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் கண்டிப்பா மிகப்பெரிய வைப்ரேஷன் கிடைக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ள வரலாறு காணாத அளவுக்கு நல்ல ஒரு கூட்டம். நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் வருவாங்க. ஒரு புகழ்ச்சியான ஒரு இடமா தரும சாப்பாடு இலவ சாப்பாடு பண்றாங்க, நிறைய பண்றாங்க. சஷ்டிக்கு வர்ற கூட்டம். நான் வந்ததுல இருந்து சொல்றேன். ரொம்ப ஒரு அனுபவம், ரொம்ப வரப்பிரதேசமான கோயில் தான் இது. குடும்பல கோயில நடந்துச்சுன்னா இந்த கோயில் மலையோட மலையா 7வது 8வது மருதமலை 7ங்கிறாங்க. இது 8வது மலை வரத்தோட வாய்ப்பு இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். இந்த பக்கம் சுத்தி காம்பவுண்ட் வருதுங்க. இந்த பக்கம் ஒரு மண்டபம் வருதுங்க. அங்க ஒரு மடப்பள்ளி வருதுங்க. மடப்பள்ளி ஒரு இடும்பன் கடம்பன் கோயில் வருதுங்க. விநாயகர் சன்னதி வருதுங்க. எல்லாமே அமைப்பா கொண்டு வரும். அந்த மையப்பகுதியிலேருந்து காம்பவுண்ட் அப்படி திரும்பிடும் கோயிலுக்கு. ஆமா. இப்ப இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இந்த ஐயாவுக்கு இங்க இந்த மின்சார வசதி இல்ல. அது பாருங்க, மின்சார வசதி இல்ல. இது எப்படி செய்யலாம்னு முடியும். ஜென்ரேட்டர் வாங்குறோம். போய் ஜென்ரேட்டர் வாங்குறது நாங்களாம் தான் போறோம். இங்க வாங்க வர்றோம். போனா அங்க ஜென்ரேட்டர் இந்த ஜென்ரேட்டர் புது ஜென்ரேட்டர் 8 லட்சம் ரூபாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் மலிவா கிடைக்குது. வாங்கிட்டு ஜென்ரேட்டர் போட்டு வேலை நடந்தது. கரண்டே கிடையாது, மின்சாரமே இல்ல. ஏன்னா இந்த இடம் சுத்தி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தானே இருக்கு. அதனால மின்சாரம் கொடுக்கறது ரெடியா இருக்கு. அங்க வர போறாங்க. அவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, கோயிலை கட்டி முடிச்சிடணும். கோயிலை கட்டி முடிச்சுட்டு எல்லா விதமான எங்க திருப்பூர் அவரு தான் அசிஸ்டன்ட் சபதிங்க. அவரு தான் கிட்ட இருந்து எல்லாம் பாத்துக்கிறாருங்க. எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. நான் சங்கராமடத்துல இருந்து, ராமேஸ்வரத்துல இருந்து, திருப்பரங்குன்றத்துல இருந்து எல்லா கோயிலையும் பண்ணியாச்சு. பழமுதிர் சோலை தனியாக பண்ணேன். ஒரு மலையில ஒரு மலை பழமுதிர் சோலை கோயில தனியாக பண்ணேன். இந்த 1989 கவர்மெண்ட் அப்ரூவ்டு அரசாங்க சபதி. இது வரைக்கும் ஆத்திரை சபதி. எல்லா கோயிலும் போவேன். வேணுங்கிற வேலை செய்வேன். ஓரளவுக்கு நல்ல நியாயமான கோயில். இப்ப ஈரோடு பகுதி நாங்க போகாத ஒரு மலேசியா போயிருக்கோம், ஈரோடு போயிருக்கோம், அந்த மத்திய பிரதேசம், பாம்பே, ஆந்திரா, எல்லா பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முருகன் இந்த கோயிலும் கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா. இந்த தருணத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்மளுடைய கோயிலுக்கும் நம்ம கட்டுறதுக்கு சபதி தேடி இருந்தோம். ஐயாவே இந்த முருகனே ஐயாவை காட்டி கொடுத்தாதான் நினைச்சிட்டு நான் இருக்கேன். இன்னும் சொல்லல. இதே நான் இந்த நேரத்துல இத வீடியோல சொல்றேன். ஐயா, உங்க பேரு? நீங்க இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க ஐயா? 5-6 வருஷமா இருக்கீங்க. சரி, ஐயா கிட்ட இருந்து நிறைய அனுபவங்களை கற்றிருப்பீங்க இல்லையா? ஆஷானுடைய அனுபவங்கள் தான் மிகப்பெரிய குருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயா கிட்ட இருந்து நிறைய கற்றிருப்பீங்க. அதுல சில அனுபவங்களை மக்களுக்காக சொல்லுங்க. அப்புறம் அதாவது
அப்போ வந்து போயிட்டு இருப்பாங்க. நான் ரெகுலரா வருவேன். வேலையெல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அது கூடிய சீக்கிரம் நம்மளுடைய குகை முருகனுடைய கோயில் வந்துட்டு 2 சபதியரின் தலைமையில அபூர்வமா வேலை நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமே குகை முருகனை வந்து நம்ம கோயில்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கங்க. வணக்கம்.